ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டர்லேருந்து அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4 பேஜ் நம்பர் 4.29லேருந்து 4th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம் பார்த்துடலாம். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் வித்தவுட் யூஸிங் அ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லாத ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ். ஸோ இதுக்கான பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜர்னல் என்ட்ரி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே ஒரு 80% நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஜர்னல் என்ட்ரி ப்ளஸ் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ப்ராப்ளம் எக்ஸாமில் சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு 5 to 10 மார்க்ஸ் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வாங்க ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்துடலாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ₹2500 பாஸ்டு த்ரூ பர்ச்சேஸ் டே புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டான என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்னது? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். அதை எங்கே பாஸ் பண்ணிட்டாங்களாம்? பர்ச்சேஸ் புக்கில் போட்டாங்களாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர் அசர்ட் இல்லையா? ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாமே அசர்ட். அப்போ அசர்ட்டை தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், அசர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அசர்ட் அக்கௌண்ட் கம்ஸ் இன் டெபிட். வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்டு. அப்போ கரெக்டான என்ட்ரி என்ன? ஃபஸ்ட்டு ஒனுக்கு furniture account debtor, furniture account debit to cash account ₹2500 போடணும். அமௌண்ட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? பர்ச்சேஸ் டே புக்கில் போட்டாங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டாங்க. நம்ம கூட்ஸ் வாங்கினா தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். நம்ம அசர்ட்ஸ் வாங்கணும்னா அசர்ட்டை தான் டெபிட் பண்ணணும் இல்லையா? ஓகே, இதெல்லாம் லாங் டேர்மில் இருக்கக்கூடியது கம்பெனியில். அதனால் அசர்ட்டை தான் டெபிட் பண்ணணும். அப்போ ராங் என்ட்ரி பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே ஒரு ராங்காக ஒரு என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டெபிட் ராங்காக இருக்குது அப்படின்னா ஒரு கிரெடிட் கொடுத்துட்டோம் அதே என்ட்ரிக்கு அப்படின்னா அது நல்லிஃபை ஆகிடும். ஸோ கரெக்டான என்ட்ரிலையும் 2 கேஷ் தான் கிரெடிட் பண்ணணும், ராங் என்ட்ரிலையும் 2 கேஷ் தான் கிரெடிட் பண்ணணும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அது 2 கேஷ் நல்லிஃபை ஆயிரும். ரெண்டு இடத்துலையுமே கரெக்டாக இருக்கனால அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அதை பற்றி திங்க் பண்ண வேணாம். ஸோ அப்போ என்ன கரெக்டாக இருக்குது? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஸோ கரெக்டான என்ட்ரி படி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன்னா ராங் என்ட்ரியில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் கிரெடிட் பண்ணியாச்சு. எவ்வளோ? 2500 டெபிட்டு, 2500 கிரெடிட். நரேஷன் எழுதிக்கோங்க என்ட்ரிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் சம்மில் டேரெக்டாக ரெக்டிஃபைடு என்ட்ரிஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி போட்டே நீங்கள் எக்ஸாமில் எழுதலாம். செகண்ட் என்ட்ரி, கூட்ஸ் worth ₹1000 used by the proprietor not recorded in the books. கூட்ஸ் worth 1000 used by proprietor. அப்போனா அது ட்ராயிங்ஸ். ப்ரொப்ரைட்டர்னா ஓனர் அப்படின்னு அர்த்தம். ஓனர் கூட்ஸை அவரோட யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஓகேயா? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கூட்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ ட்ராயிங்ஸ் account debit to purchases account. இதுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? நாட் ரெக்கார்ட் இந்த புக்ஸ். ரெக்கார்டே போடலை. ஓகே, ராங் என்ட்ரின்னு ஒரு என்ட்ரியே பாஸ் பண்ணல. இது ஒமிட் பண்ணிட்டாங்க. என்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க? ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படியே அந்த என்ட்ரி ஒன்று பாஸ் பண்ணிட்டா அது ரெக்டிஃபை ஆயிரும். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல கூட்ஸ்னு வந்திருக்கு இல்லையா? கூட்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. அதனால தான் நான் இங்கே பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வித்ட்ரான் ருபீஸ் மொட்டையாக ₹1000 மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ரொப்ரைட்டர் கேஷை வித்ட்ரா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கூட்ஸ் worth. அவர் பொருளை தான் வித்ட்ரா பண்ணியிருக்காரு ₹1000. அப்போ பர்ச்சேஸஸ் தான் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்ளே வந்த பொருள் ப்ரொப்ரைட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதனால் எந்த எடுத்துகிட்டு போயிட்டாரு? பர்ச்சேஸ் பண்ண பொருளை எடுத்துகிட்டு போயிட்டார். கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ? ₹1000. 1000 டெபிட்டு, 1000 கிரெடிட். தேர்ட் என்ட்ரி, கிரெடிட் சேல்ஸ் டு ராமு ₹1500 wrongly credited to his account. கிரெடிட் சேல்ஸ். அப்போ இதுதான் கரெக்டான என்ட்ரி. கிரெடிட் சேல்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். பட் இது கிரெடிட் சேல்ஸ். யாருக்கு பண்ணியிருக்கோம்? ராமுக்கு. அப்போ ராமு உள்ளே வந்துடுவார். ஸோ தேர்ட் என்ட்ரி, ராமு அக்கௌண்ட் டெபிட், ராமு அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இதை என்ன பண்ணிட்டாங்க? தப்பாக என்ன பண்ணிட்டாங்க? ராங்லி கிரெடிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட். ராமு அக்கௌண்ட் டெபிட் தான் பண்ணணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ராமு பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா? ரிசீவர் ராமு இல்லையா? ராமுக்கு தானே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ டெபிட் பண்ணணும். பட் ஆனால் ராமு என்ன பண்ணிட்டாங்க? கிரெடிட் பண்ணிட்டாங்க. சேல்ஸை பர்ச்சேசஸ் மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்போ
purchases account debit to Ramu account. எவ்வளோ அமௌண்ட்டு? 1500. ஸோ 1500. இப்போ இது வரைக்கும் என்ட்ரிலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. இங்கே வந்து சேம் என்ட்ரி, அதனால் நல்லிஃபை பண்ணிட்டீங்க. இங்கே என்ட்ரியே போடல, அதனால் அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க. இதில் பாருங்கள், ராமு அக்கௌண்ட் டெபிட் ஆகிருக்கு. இது கரெக்டான என்ட்ரி. இது ராமு கிரெடிட் பண்ணக்கூடாது, ஆனால் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இது தப்பு, இதை மாற்றணும். தெரியாமல் பர்ச்சேஸஸை டெபிட் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸஸை டெபிட் பண்ணக்கூடாது 1500க்கு இல்லையா? முதல்ல நம்ம கரெக்டான என்ட்ரியை அங்கே பாஸ் பண்ணிடுவோம். இப்போ ராமு அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கரெக்டான என்ட்ரியை போட்டோமா? இப்போ ராங் என்ட்ரியை ரெக்டிஃபை பண்ணணும். ராங் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸஸில் டெபிட்டில் இருக்குது. அப்போ இதை கரெக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? பர்ச்சேஸஸை கிரெடிட் பண்ணணும். டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டு ராமு அக்கௌண்ட் என்ன இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. ராமு அக்கௌண்ட்டை ரெக்டிஃபை பண்ணணுன்னா டெபிட் பண்ணணும். ஆல்ரெடி டெபிட்டில் இங்கே ஒரு 1500, இந்த ராமுக்கு ஒரு 1500, கிரெடிட்டுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 1500. டோட்டலாக ராமு அக்கௌண்ட்டில் எவ்வளோ வரும்? 3000 வரும். கரெக்டாக போட வேண்டிய 1500, தப்பாக கொடுத்த ஒரு 1500 ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டெபிட்டில் 3000 வரும். அப்போ சேல்ஸில் கிரெடிட்டில் 1500, பர்ச்சேஸில் கிரெடிட்டில் 1500. ஓகே, இதுதான் என்ட்ரி. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ராமு அக்கௌண்ட்டில் 1500 கரெக்டாக போடணும். அதுக்கு நம்ம ஒரு கரெக்ட் என்ட்ரி போட்டோம். தப்பாக போட்டோம்ல, அவன்கிட்ட வந்து டெபிட் பண்ண வேண்டியதுக்கு நமக்கு ஒரு தப்பாக ஒரு கிரெடிட் கொடுத்துட்டோம். அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணணும்னா இன்னொரு 1500 போடணும்ல. 2 தடவை ராமுன்னு எழுத வேண்டாம். ராமு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா அதிலே வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? 3000 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி, பேமெண்ட் டு கோபால் 450. பேமெண்ட் டு கோபால் அப்படின்னாலே கோபால் டு கேஷ் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ராங் என்ட்ரி என்னன்னு பார்ப்போம். போஸ்ட் டு அக்கௌண்ட் ஆஸ் 540. 450 540 அமௌண்ட்டை மாற்றி போட்டாங்க. என்ட்ரியை கரெக்டாக போட்டிருக்கான். பேமெண்ட் டு கோபால் தான் போட்டிருக்கான். போஸ்ட் டு அக்கௌண்ட் ஆஸ் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டான். 440 போட வேண்டிய இடத்துல 540 போட்டான். அப்போ எவ்வளவு வந்து அதிகமாக போட்டிருக்காங்க? 90 rupees வந்து எக்ஸஸாக போட்டுட்டாங்க. கோபாலுக்கு வந்து 450 தான் பே பண்ணணும், பட் 540 பே பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸஸாக எவ்வளோ போட்டிருக்காங்க? 90 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததை ஓவர் கேஸ்டிங்கை வந்து கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ட் என்ட்ரி போஸ்ட் பண்ணிடலாம். கோபாலுக்கு பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ கோபால் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 450. டெபிட் 450, கிரெடிட் 450. இப்போ ராங் என்ட்ரி கரெக்டு தான். கோபால் அக்கௌண்ட்டுக்கு தான் டெபிட் பண்ணியிருக்காங்க. பட் 450க்கு பதிலாக என்ன ஆகிடுச்சான்? 540 போயிடுச்சான். டு கேஷ் அக்கௌண்ட் 540. ஸ்பேஸ் இல்லாதனால ஜஸ்ட் கீழே எழுதிக்கிறேன். கிரெடிட் டு கேஷ் 540. சரி, இதை இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இது கரெக்டு இல்லையா? கரெக்டான என்ட்ரி இங்கேயும் கரெக்டு தான். பட் என்ன தப்பு? 90 rupees மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன தப்பு நடந்திருக்கு? 90 rupees மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ டெபிட்டில் 90 rupees ஜாஸ்தியாக இருக்குது, கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் 90 rupees ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இதை அப்படியே ஆப்போசிட் பண்ணோம். 90 rupeesக்கு மட்டும் ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் பண்ணோம். 90 rupeesஐ மட்டும் ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டேலி ஆகிடும். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடலாம். கிரெடிட்டில் கேஷ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் 90 டு கோபால் அக்கௌண்ட். கோபாலுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததை கோபாலே திருப்பி கொடுத்துட்டாரு, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ரெக்டிஃபை ஆகிடும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கோபால் அக்கௌண்ட். ஆனால் அமௌண்ட் எவ்வளோ? 90 rupees. 540 போடக்கூடாது. ஓகே, கரெக்டானது 440, தப்பானது 540. 540லேருந்து 440 மைனஸ் பண்ணோம்னா 90 rupees. ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.